இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்பு என்ன வாதத்தை முன் வச்சது, தேர்தல் ஆணையம் என்ன ஏற்றுக்கொண்டு விட்டது. எங்களுடைய வாதம் என்ன, எங்களுடைய நிவாரணம் என்ன, எங்களுடைய கோரிக்கை என்ன, இப்படி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்கள் அதிமுக உறுப்பினராக என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உறுப்பினர் இல்லாத நீக்கப்பட்டவர்கள் கொடுத்த மனு அனைத்துமே இந்த தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கு 2 விதிகளின்படி தான் அதிகாரம் உண்டு. பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய விசாரிப்பதற்கு 2 விதிகள் தான் உண்டு. ஒன்று 29A, இன்னொன்று பேரா 15. இந்த 2 விதியின் கீழே இந்த அதிகாரம் வரவில்லை, இந்த மனுக்கள் வரவில்லை. ஆகவே இந்த மனுக்களை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னோம். அதை நீதிமன்றம் தெளிவாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசாரிப்பதாக இருந்தால் முதலிலே 29A படியும் பேரா 15 படியும் தேர்தல் ஆணையமான உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் முடிவு செய்து கொள்ளுங்கள், தெரியப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறேன். ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இப்ப இந்த உட்கட்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு தடை இல்லைன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த உட்கட்சி விவகாரத்தை அதுதாங்க இப்ப இந்த உத்தரவு. தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உனக்கு இருக்கிறதா இல்லையா என்பது அதுதான் இந்த 29A என்பது அதுதான். இதனால நம்மளுக்கு ஏ என்பது அதுதான். உள்கட்சி 29A என்ன சொல்லுது, கட்சியை பதிவு செய்யணும் ஒரு விதி. அதில் தேர்தல் ஆணையம் முழுமையாக விசாரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அதே 29A பிரிவு 9 என்ன சொல்லுது, ஏதாவது கட்சியில் மாற்றங்கள், சட்ட திருத்தங்கள், பொறுப்பாளர்களில் மாற்றம் வந்தால் அதை உடனடியாக தேர்தல் ஆணையம் தெரியும். அவ்வளவுதான். அதை தேர்தல் ஆணையம் வாங்கி வைத்து பதிவு செய்யணும். அவ்வளவுதான். தேர்தல் ஆணையத்துக்கு அதன் மேல் எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஒரு குமஸ்தா வேலை, மினிஸ்ட்ரியல் ஆக்ட். அதே இதே சென்னை உயர்நீதிமன்றம் 2 தீர்ப்பிலே தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதை தேர்தல் ஆணையம் இப்போது வழக்கிலும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உள்கட்சி விஷயங்களே தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை என்பது தேர்தல் ஆணையம் தெளிவாக ஒத்துக்கொண்டு விட்டது. இந்த வழக்குக்கும் இரட்டையிலை விசாரிக்க முடியும். இந்த வழக்குக்கும் இரட்டையிலை சின்னத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா? பேரா 15 கொடுக்கணும். இரட்டையிலை சின்னம் எங்க வரும்? வெறும் சிம்பிள்னு ஒரு வார்த்தை எழுதிட்டா வந்துருமா? பேரா 15 கொடுக்கணும். நாங்க தான் கட்சி, நாங்க ஒரு குழுவா இருக்கிறோம், இந்த குழு எங்களுக்கு, நாங்க தான் கட்சி, இல்ல அந்த குழு தான் கட்சின்னு சொல்லணும். அப்படி எந்த மனுவும் இல்லையே, இது வரைக்கும் இல்லையே. 2665 பேர் இருக்கிறோம் பொதுக்குழு உறுப்பினர்கள். நாங்க 1000 பேர் இருக்கிறோம். எங்ககிட்ட நாங்க 1000 குழுக்கு இருக்கிறோம். 69 எம்எல்ஏல நாங்க 30 எம்எல்ஏ இருக்கிறோம். சொல்லணுமே, எங்க இருக்குது? Where filed under para 15 there is no petition pending before the election commission. அந்த சூரியமூர்த்தி சொன்னதுக்கும் ஓபி is not a member of the party. He contested against a 2 list member. Then how can he say the AIDMK?